பார்த்ததே இல்லடா. என் கூட இருக்கிற எவனுமே சோகமா இருக்க விட மாட்டேன் நானு. டேய் நான் பேசினே இருக்கேன், நீ என்ன அங்க பார்த்து சிரிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மச்சான் ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. உனக்கு என்ன பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுதாடா? மச்சான் முகலாம் பார்க்க அப்படியே கலையா இருக்கேடா, அதனால தான்டா கேட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போடா. உன்னை யார் வர சொன்னா இப்போ இங்கே? என்னங்க எப்படி பேசினாலும் மூஞ்ச காட்டுறான். சரி நான் உன்னை கேட்கணும்னு நினச்சிருந்தேன். மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிற, ஸ்டேட்டஸ் போடுற, சோகமான ஸ்டேட்டஸாக போடுற. சரிப்பா ஸ்டேட்டஸ் போட்டேன், நான் ஒருத்தன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அதை பார்த்துட்டுமே ரிப்ளை பண்ண மாட்டேன். நீ பாட்டுன்னு இருக்கிற. டேய் சும்மாறா, சும்மா வந்ததுலேருந்து நான் உனக்கு ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டுடா, பிறந்ததுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லணும்டா, எதையும் மறைக்கூடாது மச்சான். நான் ஏதாச்சும் மறைச்சிருக்கேன் உங்ககிட்ட? சொன்னா இப்போ என்ன பண்ண போற? எதுக்கு வந்த நீ? மச்சான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம். நீ ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்க, நான் பார்க்கவும் வரதில்லை. கிறிஸ்மஸ் வேறு வருது. சரி வருஷம் கேக் வாங்குறதுக்கு எங்கள் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போகலாம், உன்னை அந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம் சொல்லலாம். அதே தாண்டா சொல்கிறேன். கிறிஸ்மஸ் டைம்ஸு கேரல் கூட அங்கே போய் என்ஜாய் பண்ணி, இங்கேயே என்ன பார்க்க வந்த நீ? என்ன சொன்ன கேரல்ஸா? டேய் எங்கள் சர்ச்சுக்கு வருஷம் வர எங்கள் சர்ச்சை பற்றி தெரியல, 2000 பேர் மேலடா. ஒருத்தர் வீட்டுக்கு கேரல்ஸ் போனோன்னு வச்சுக்கோயேன், அடுத்த வருஷம் வந்துடும். அதனால் நாங்கள் அதெல்லாம் போகிறதில்ல. சரி நீ அதை பற்றிலாம் பேசாத. உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதுடா, விட்றா. டேய் புரியாதடா, சொன்னாதான்டா புரிஞ்சிக்க முடியும். இவனே அது ஒரு பெரிய பிரச்சனைடா. உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. லவ் பண்ண உனக்கு தெரியும் இல்லை? ஆமாம் சொல்லு. பேசி 1 வாரம் ஆச்சுடா. அது பிரச்சனை நினைக்கிறேன். வீட்டில் மாட்டிக்கிட்டாளான்னு தெரில. ஏண்டா நீ பண்ணதில் லவ்வாடா? பேசி 1 வாரம் ஆச்சான். சரி சொல்லு என்னதான் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதான் சொல்கிறேன்லடா, 1 வாரம் ஆச்சு பேசி, என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்கள் லவ் பண்ணும்போதே பேசிக்கவே மாட்டீங்களாடா, சண்டை மட்டும் தான்டா போட்டு இருப்பீங்க. உனக்கெல்லாம் கேட்க அப்படி தான்டா இருக்கும். 3வது மனுஷன்ல நீ. 3வது மனுஷனா? மச்சான் பிரிச்சு பேசாதடா. நான் சிரிச்சினே இருக்கிறேன்னு பார்க்குறேன், டென்ஷன் ஆயிடுவேன். நான் சொல்லிட்டேன், உனக்காக தான் வந்திருக்கேன். என்னடா ஃபோனா? நான் வந்த நேரம் உனக்கு ஃபோன் அடிக்குது. சந்தோஷம். ஏய் என்னாச்சு? 1 வாரமாக உன்ட்டு வந்து ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. என்னதான் ஆச்சு? என்னடாச்சு? என்னாச்சு? வீட்டில் மாட்டிக்கிட்டியா? என்ன சொன்னாங்க? சாக்குலா பேசு. ஏய் என்னடி சொல்கிற? புரியல எனக்கு. ஹலோ உங்கள் அப்பாவா? என்ன சொன்னார்? வேற ஆளுங்களா? ஏய் இதெல்லாம் லவ் பண்ணுமோ தெரியலையா உனக்கு? நம்ம வேற ஆள்ரா. ஏய் எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. விட்டுலாமா? ஹலோ ஹலோ இவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருன்னு எங்கள் அம்மா பச்சி சொல்லிச்சு. நான் கேட்கல, ஏதோ விட்டுலாம் கத்தினுக்கிறான். சரி கேட்போம். மச்சான் இங்கேருந்து கிளம்புடா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் ஏன்டா வந்ததுலேருந்து எரி நரக்க மாரி எரியுற? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா. நான் சொன்னேன்னா உனக்கு டைம் போயிட்டே இருக்கும். நீங்கள் இருக்காத, கிளம்பிடுது செஞ்சு. நான் இங்கே தான் இருப்பேன், உன் பிரச்சனையை கேட்டு தான் நான் போவேன். ஐயோ இவன் போய் தொலைய மாட்டானே, என்ன பண்ண? நீ ஏன்டா இப்போ அப்செட் ஆகுற? ஏய் உனக்கு புரியாதுடா, விட்றா. டேய் மச்சான் கம்முன்னு இரேன்டா கொஞ்ச நேரம். உனக்கு என்னடா தெரியும் பிரச்சனையை பற்றி? டேய் ஆஃப்டர் ஆல் லவ், அதுக்காக வாடா இவ்வளோ பண்ணுற? என்னடா சொன்ன? ஆஃப்டர் ஆல் லவ்வா? ஆஃப்டர் ஆல் லவ்வா? லவ் பற்றி என்னடா தெரியும் உனக்கு? எல்லாத்துலேயும் விளையாட்டு. உனக்கு ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியுமாடா? உனக்கு என்னப்பா, வீட்டுக்கு போனால் பாசம் காட்ட 2 பேர் இருக்காங்க. ஜாலியான லைஃப். பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாரு? எனக்கு 1008 பிரச்சனை, உனக்கே தெரியும்ல. என் பிரச்சனையை பற்றி உனக்கு தெரியாதுடா மச்சான். என் பிரச்சனையை பற்றி 4 முட்டை சாப்பிடுவேன் நான், 2 முட்டை தான் காலைல சாப்பிட்டேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? என்னடா மச்சான், எனக்கு பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா இல்லை, உனக்கு நல்லா தெரியும். எனக்கு பாசம் கட்ட யாருமே இல்லைடா. எனக்குன்னு அந்த ஒருத்தி தாண்டா இருந்தா. ஆயா இன்னைக்கு அவளும் இல்லைன்னு தாண்டா சொல்லிட்டு போயிட்டான். நான் எங்கே போகணும்னு யோசிச்சியாடா? ஆயா ஆகிறாங்களா மச்சான்? டேய் அவங்க படுத்து படிக்க இருக்காங்க, அவங்கள வச்சு என்னடா பண்ணுறது? புரியுது மச்சான். உன் லைஃப்பும் என் லைஃப்பும் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு வராத. செருப்பாலச்சா மாதிரி பேசுகிறான், நாக்கு பிடுங்குற மாதிரி 4 விதமாக கேட்குறான். இவனெல்லாம் ஃப்ரெண்டு நினச்சி வேறு சோகமாக வேறு கேட்க வந்த பார்த்தீங்களா? என்னதான் சொல்லணும்.
இந்த பேர் மச்சான், நான் சொல்கிறது கேளு. சரி விடு, போனதை போட்டோம். இரு, நான் பக்கத்தில் வரேன். மச்சான், வாழ்க்கை ஒரு வட்டம். அங்கே பேர், வாழ்க்கை ஒரு வட்டம். அதில் வந்து தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். சந்தோஷமா யாரா உள்ள இருக்கு? யாருங்க? என்னங்க வேணும் சொல்லுங்க. வேண்டா, எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணும்போது தெரியாத நாங்க யாருன்னு ஃப்ரெண்ட் வர சொல்றேன். அவங்க யாருன்னு தெரியும். அவளோட அப்பாவும் ஹலோ, யார் சார் நீங்க வரீங்க? பாருங்க. டேய் டேய் டேய், இப்போ பிரச்சனையா இருக்கு, நீ கிளம்பு, தயவு செஞ்சு நான் பார்த்துக்கிறேன். சார் பார்த்து. டேய் நீ பண்ண வரைக்கும் போதும்டா, கிளம்புடா. டேய் பார்த்துக்கூடா, எதுனா ஃபோன் பண்ணு. சார் நீங்க இந்த கை நீட்டுறது என் முன்னாடி இருக்கக்கூடாது. கையை இறக்கு. நானே உங்களை பார்த்து பேசணும். கையை நீட்டாதரான்ல. நாங்கள் யார்ரா? ராஜ பரம்பரைடா. எங்கள் கண்ணில் ஒரு திமிரு இருக்கும்டா. என் பொண்ணு உன் மேலே ஆசை வச்சான்ற ஒரே காரணத்துக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். சார் நானும் அதை பற்றி தான் பேசலான்னு. கூட பேசாதடா, சொல்கிறவன் மட்டும் கேட்டுன்னு போ. கூட பேசாத. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க சார். நான் ஏன்டா கேட்கணும்? சார் 3 வருஷம். டேய் பின்னாடி போடா, பின்னாடி போடா. யார் முன்னாடி பேசணுன்ற தகுதி தெரியாது இருக்கு. டேய் எங்கள் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் வெட்டி வீசிடுவாங்க. ஏதோ அப்பா அம்மா இல்லை, தனியாகிரியே புத்திமதி சொல்லிட்டு அமுச்சு விடலான்னு பார்த்தா கை நீட்டி பேசுகிற. எங்கேருந்துடா வந்துச்சு இந்த தைரியம் உனக்கு? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். நீ இல்லைப்பா, எங்கள் ஆளுங்க யாருமே கேட்க மாட்டாங்க நீ சொல்கிறது. என்னப்பா அவங்ககிட்ட கூட பேசி நிற்கிறீங்க? வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா. சார் அப்போ உங்கள் பசங்க சந்தோஷமாக இருக்கணும்ல, யோசிக்க மாட்டிங்களா சார்? என் கூட வந்து அவள் சந்தோஷமாக இருப்பா சார். எனக்கு காசுக்கெல்லாம் குறை இல்லை சார், நான் நல்லா பார்த்துப்பேன் சார், நல்லா சம்பாதிக்கிறேன் சார். காசா? நாங்கள் நான் பிச்சை எடுக்கிறோமா? டேய் ராஜ பரம்பரைடா. அப்போ உங்களுக்கு அதுதான் முக்கியமா சார்? எங்களுக்கு அதுதான்டா முக்கியம். உங்கள் பசங்கள்லாம் முக்கியம் இல்லையா சார்? எனக்கு அதுதான் முக்கியம், எங்கள் ஆளுங்க தான் முக்கியம். புரியுதா? உஷாராக இருந்துக்கும். உன்கிட்ட நான் பேசுறது என் பொண்ணு மூஞ்சிக்காக தான் சார். புரியுதா? என்னதான் நான் சொல்கிறத கேளுங்க சார். ஏன்டா நான் கேட்கணும்? நான் ஏன்டா கேட்கணும்? சார் வீசிடுவேன் வெட்டி. போடா போ. இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு போன நான் சுற்றி இந்த காணாமல் பணமாக போயிடுவேன். அவ்வளோதான் இல்லை என் லைஃப் கடைசியில், அவ்வளோதான் இல்லை. யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தேன். பாதியில் ஒருத்தி வந்தா, அவள் தான் லைஃப் லாங் என் கூட இருப்பான்னு நினச்சேன். அவளும் பாதியில் விட்டு போயிட்டான். சரி பேசி சால்வ் பண்ணிக்கலான்னு பார்த்தா வேற ஆளுங்க. அந்த ஒரு வார்த்தை வச்சு அவங்க குடும்பமே என்னை புறக்கணிச்சிட்டு போகிறாங்க. இப்போ எனக்குன்னு யாரும் இல்லைல்ல. பாதியில் வந்தவளும் பாதியில் போயிட்டா. இவ்வளோ நேரம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்த ஃப்ரெண்டும் வேலை இருக்குன்னு போயிட்டான். எனக்குன்னு யார் இருக்கா? இப்போ நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? இப்படி உலகத்துக்கு பாரமாக இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் செத்துடலாமா நிம்மதியா? நம்மளால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லைல்ல, நமக்குன்னு யாரும் இல்லைல்ல, எதுக்கு நம்ம இருக்கணும்? ஆனால் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என் ஃப்ரெண்டு எனக்காக பேசினான்ல, ஒரு வாட்டி அவன்கிட்ட கால் பண்ணி பேசி பார்க்கலாமா? ஹலோ மச்சான், கேட்குதாடா? ஹலோ, ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் கிளம்பி வரியா? வெளியே இருக்க? இல்லைடா, ஒரு மாதிரி இருக்குடா, கொஞ்சம் கிளம்பி வரியா மச்சான்? பிஸியாக இருக்கியா? சரி ஓடு பரவாயில்ல, ஓடு, நான் பார்த்துக்க.
இதுதான் இல்லை கடைசியில் என் வாழ்க்கை இப்படி தான் முடியணும்னு இருக்குல்ல. நிம்மதியாக செத்துடலான்னு பார்த்தானே ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் நீ. அதான் பெரியவன் மாரி பேசினல, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு. அதனால தானே போனேன். அந்த ஆள் முன்னாடி தள்ளுற என்ன பிடிச்சி இல்லை செத்துருவன் வேற என்ன பயமுத்துற. ஏண்டா உள்ளார வந்து பேசுற தூங்கிட்டு இருக்க, என்னை பார்த்து எப்படி இருக்கு உனக்கு? டேய் ஸ்பீடாக வந்துடா, எங்கன்னா இச்சி கீழே வந்து செத்து என்னடா பண்ணியிருப்ப? சரி அது ஏதோ தெரியாமல் உன்னை கலாச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ. ஏய் உங்கள்கிட்ட தான் பேசுனுக்கிறேன், நீயும் தான் எதுவுமே சொல்ல, என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச. ஒரு வாட்டி வந்து கேட்கும் போது ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை பண்ணுறான்னு சொல்லும் போதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன வீட்டுக்கு வரும்போது அசிங்க பத்துற, அதான் கொஞ்சம் கோபமாக இருந்தேன். சரி கூலாக ஆகலாமேன்ட்டு கலாச்சேன். அதுக்குன்னு கோச்சிப்பே நீ என்கிட்ட? எனக்கா இருக்கிற உன்னை விட்டா? ஆயிரம் இருந்தாலும் நம்ம வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிருந்தோம். டேய் டேய் ஏந்திரா. டேய் என்னடா பண்ணுற? டேய் டேய் மச்சான், டேய் என்னடா ஆடுற? டேய் டேய் மச்சான், டேய் 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 எழுந்துடுறா. டேய் மச்சான் ஏதாச்சும் பயமுத்துறியாடா? ஏதாச்சும் பிராங்க் ஏதாச்சும் பண்ணுறியாடா? டேய் மச்சான் ஒன்றும் ஆகலை, ஏதோ பயமுத்து தானே பண்ணுற. டேய் பண்ணிருப்பான். டேய் டேய் என்னடா வேலை பண்ணி வச்சுக்கிற? டேய் மச்சான், டேய் 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 எழுந்துடா. டேய் ஏதாச்சும் பண்ணிட்டியா? டேய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாடா, எழுந்துடா. டேய் 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 என்னடா மூச்சு இல்லை? டேய் மச்சான் பயமா இருக்குடா. டேய் டேய் எனக்கு யார் ஆகிறா உன்னை விட்டா? டேய் மச்சான் இதை தெரியாமல் கலாச்சிட்டேன் நான். ஏதோ கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது நான் உன்னை கண்டுக்க கூட இல்லை மச்சான் நான். மச்சான் மச்சான் டேய் டேய் என்னடா மச்சான், நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா உன்னை பற்றி. நான் பாட்டு ஜாலியாக இருந்துட்டேன் மச்சான். மச்சான் டேய் மச்சான், என்னடா இப்படி பண்ணிட்ட? என்னை பற்றி தான் யோசிக்கல. வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லுவல, அவங்கள கூட யோசிக்கல நீ. சரிடா, ஒரு 6 வருஷம் ஒருத்தி உன்னை லவ் பண்ணிட்டான்ட்டு எங்கெல்லாம் விட்டு அப்படியே நீ ஃபோன் பண்ண. நீ வா வா வான்னு நான் வரதுக்குள்ள நீ போயிட்ட. நான் எதிர்பார்க்கலடா இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு, இல்லைனா சீக்கிரமாக வந்திருப்பேன்டா. எனக்கு உன்னோட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை மச்சான். ஏ மச்சான் சாகும்போது வலிச்சுதாடா ரொம்ப. டேய் உங்ககிட்ட தான்டா பேசுறேன், எழுந்துடுறா எழுதுறா. மச்சான் எழுதுறா. டேய் டேய் அடா விட்டு போன. ஜூடா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? பார்த்தா தெரியல, செத்துட்டான் என் ஃப்ரெண்டு. இவன் தான் எனக்கு இருந்தான். 18 வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்.
செத்துட்டான், ஒரு பொண்ணுக்காக போய் செத்துட்டான். கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே, உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் வா. அங்க வந்து அதை கொஞ்சம் பாரு. என்ன புள்ள லைட்டா? ஆமா தலைவரே, லைட்டு எப்படி இருக்கு? சரி, யாரா இன்னைக்கு தேர்வானுங்களா மாட்டானுங்களா? எங்க ஒருத்தனையும் காணோம், நம்ம தான் இருக்கோம். வருவானுங்க. ஆ. சரி, 2 புக்கு உங்ககிட்ட எடுத்துட்டு வர சொன்னேனே, எங்க? ஐயோ, அது அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இரு எடுத்துட்டு வந்துடுறேன். அங்க வைக்கிறதுக்காடா உன் கையில கொடுத்தேன், போய் எடுத்துட்டு வாடா. கபோதி தலைவரே, வார்த்தையை பார்த்து விடு. தா இதுல நேத்து வாங்க அடிப்பட்ட கேஸு, கொலை பண்ண கேஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஆ. இது வந்து ரெஜிஸ்டர் பண்றேன், சரியா? சரி. ரெஜிஸ்டர் பண்ணி வருவாரு, அவர்கிட்ட கொடுக்கணும். ஆ. என்ன இடம் இது? ஒரு இவரே, வேகமாகுது. யாரோ வந்துடுறாங்க. எங்கடா இருக்கும்? அட்டம் ஜூடா, ஒன்றும் இல்லை, இது சும்மா உன்னுடைய கற்பனை தான். மறிச்சவங்கலாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, மறிச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்ட்டு ஒரு கற்பனையா உனக்கு காட்டுறேன், கொஞ்சம் அதை பாரு. வார்த்தை எவன் பேசுகிறானே தெரில. சரி, உங்களை கேட்போம். சார், நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் யார்? என்னது நான் யாரா? இப்படி உட்காரு, நீ யாருன்னு நான் ஹிஸ்ட்ரியே சொல்றேன். இப்படி வந்து உட்காரு. வாப்பா, சிட் டவுன், கம். என்ன சார், எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் உட்கார சொல்கிறீங்க என்ன? அப்போ நில்லுப்பா. சார் உட்காருங்க சார். ஏன் சார் என்கிட்ட போயிட்டு வாங்கிக்க. அவன் பேர், அவங்க அப்பா பேர் எல்லாம் வாங்கிட்டு வா. உன் பேர் என்னதுப்பா? ஜூடா. ஜூடா. அப்பா பேர்? சிவா. சிவா. ஸோ தலைவரே, பேர் ஜூடாவா, அப்பா பேர் சிவாவா? பாரு. ஒரே நிமிஷம் சார். ஆமாம், இப்படி ஓடி வாடா. ஆமாம், இது என்ன இடம்னு கேட்டல, எல்லாருமே செத்த பேர் இங்கே தான் வருவாங்க. அவங்க நரகத்துக்கு போனோமா பரலோகத்துக்கு போனோமான்ட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் தான். சரி, எதுக்கு நான் வந்துக்கிறேங்க? எதுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன்? 2 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, பார்த்துட்டு சொல்ல வேணாவா? என்னென்ன வேலை பார்த்து வச்சோ யாருக்கு தெரியும்? சார், என் ஃப்ரெண்டு செத்துறா சார், போய் பார்க்கணும் சார், சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் சார். பொறுப்பா, பொறு. என்னடா டேய், இவனை பற்றி ஒன்றும் சரியா ஹிஸ்ட்ரி காட்ட மாட்டேங்குது. நல்ல பையன் மாதிரி போட்டிருக்கு, ஆனால் இவனை நம்ப முடியலடா. அதானே, இப்போ வர சர்ச்சுக்கு வர பசங்கள்லாம் சர்ச்சில் ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறானுங்க. மூஞ்சி பார்க்கவே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கு. சார், சரி, இது கூட தான் திருந துணி மாதிரி இருக்குது. ஏய், சார் வாங்கின துணி பாத்தியா? எடி மஜாவா? சார், உங்கள் ஹிஸ்ட்ரி வந்து வரல, கொஞ்சம் அவனை ரைட்டில் உட்கார வை, லாஸ்ட்டு பார்ப்போம். சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்படி போய் உட்காரு போ. மொசீன் அவ்வளோதான். கோ கோ. அங்கே ரைட் சைடு போப்பா. என்னப்பா? ஓ, மைக்கா? சரி, போ. சரிடா, அதை நோட் பண்ணு. ஆ. இவனை பற்றி ஹிஸ்ட்ரி கேட்டு வாருக்கு சொல்லு. சரி. ஆனால் அவன் தான் யாரும் வரல. ஏதோ பாரு, அடுத்த ஆடு வருது நம்மளுக்குன்னு. வர சொல்லு. இது என்ன இடம்? இது வந்து சொல்லுவார். உட்காருப்பா, உட்கார். பேர், அப்பா பேர்? பேர் வருண். வருண். அப்பா பேர்? சிவகுமார். அவர் பேரும் அவங்க அப்பா பேரும் சிவாதா. அண்ணன் தம்பியா? அவன் என் ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டு இல்லை, திருட்டு பையன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். வருண். தலைவரே, இவர் பேர் வருணா, வருணா. அவங்க அப்பா பேர் சிவாவா. பாரு. ஏய், இவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு. ஓ தம்பி, கொலை கேஸு. ஏன்டா வாழ்கிற வயசில் வாழாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்காக என்னடா அசிங்கமாக இருக்குடா. ஏன்டா என்னடா பொண்ணு 3 வருஷம் பொண்ணுக்காக 30 ரூபா பாட்டில் குடிச்சிட்டுக்கிற? ஏன்டா ஒழுங்கா வாழ்கிற வயசில் வாழ. டேய், அப்படி போய் உக்காஞ்சிடா. உன்னை பற்றி எனக்கு உங்களுக்கு சொல்ல அதெல்லாம் சொன்னால் புரியாது சார். சார், நான் சொன்னால் உனக்கு புரியாது, நீ சொன்னால் எனக்கு புரியாது, 2 பேர் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீ ஏந்து போய் அப்படி உக்காரு. போப்பா, போ.
நீ கரெக்டாக இங்கே உட்காரு. இதா இங்கே வா. பா தம்பி, அடுத்த ஆளை வர சொல்கிறா. பா இங்கே வாப்பா. இங்கே வா. ஆ ஆ ஓகே. வா வா உள்ள வா. ஆ ரெடி. தலைவர் நல்லா இருக்கா? இப்படி வந்து ஓரமாக வந்து நில்றா. ஏன்டா நீ வேற கஷ்டப்பட்டு வாங்கின்னு வந்தா. அடுத்தது வராங்க என்னடா பாரு. இடம் இது? என்ன ஆடுமா? நம்ம ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. ரெண்டு லூசுங்க வருது. ஸோ வா வா உள்ள வா. என்னப்பா துண்டு எடுத்து முதுகில் மாட்டினுக்கிற? நீனாப்பா ரேஷன் கடையில் குத்த லுங்கிய மாட்டுனுக்குற. ஏய் ஏய் ராஜ பரம்பரைடா. பார்க்க அப்படி இல்லையே. உன்னோட அவன் தான் ஆயிட்டாங்கிறான். உட்காருங்க சார். ராஜ பரம்பரையா? பேர் அப்பா பேர். அது பேரு அப்பா பேர். இவனே தாத்தா மாதிரி இருக்கிறான். உனக்கு அப்பா பேரு கேட்க சொல்கிறேன். பேர் என்னதுப்பா? காமாட்சி. அப்பா காமாட்சி. தோப்புனார் பேர்? முத்துக்கருப்பேன். முத்துக்கருப்பேன். இவர் பேர்? வாயில்ல குமார், கொக்கி குமார். எங்க கொக்கியே காணோம். பின்னாடி எங்க பா. திரும்பி ஏய் கொண்டாத்துல கொக்கி போட்டு அடிக்க போறாங்கடா உன்னை. கொக்கி இல்ல, குமாரு, அந்த எரிவு குமாரு. அப்படியே நெருப்புல எரிவு. தம்பி தம்பி பார்த்து பேசு. யாருன்னு தெரியும்ல? தெரில. தெரிஞ்சுப்ப. வாய்ப்பே இல்லை. பா சின்ன கேஸு. பேரு காமாட்சியா? காமாட்சி. தோப்புனார் பேர் என்னப்பா? ஏய் சொன்னல. சொல்லியே. இன்னொரு அடி சொன்ன சொல்லு. பாரு. ஆ யார் சார் இவன்? எங்கள் ஆளுங்களை பற்றி தெரியாத பேசினுக்கிறான். யார் சார் நீங்க? பார்த்து இருக்க சொல்லுங்க சார். எங்கள் ஆளுங்கிட்ட தெரிஞ்சதை நான் வெட்டி வீசிடுவாங்க. ஐயோ போயிடுவா. சார் ஆல்ரெடி வெட்டி போட்ட மாதிரி தான் மேலே வந்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களை வெட்டி போட்டதுல எரிக்க போறாங்க. அது தெரில உங்களுக்கு. இன்னும் வெட்டி ஆனால் பூமியில் இருக்கும்போது இவனை எப்படி அவங்க கூட என்ன இருக்கிறீங்க? ஏண்டா இவனுங்க எப்படி தெரியுமா? ஜாதிக்காக கொலை பண்ணுறது, ஜாதிக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க போல. டேய் இவன் பண்ண மாட்டான்ப்பா. ஆ இவன் எப்படிங்கிறான்? இவன் போய் பண்ணுவானா? அதுவும் கரெக்டு தான். ஏய் காலையா இருக்கு என்ன கால் மேலே வச்சுக்கிற? சார் ம் இங்கே நீங்கள் எப்படியோ ம் எங்கள் ஊரில் அங்கே தான் பெரிய ஆள். ம் நாங்கள் நந்தா கண்ணுலே ஒரு திமிரு இருக்கும். எங்க நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். தெரிலையா? ஊர் பக்கம் வந்து கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. சரி தலைவர். ஏய் ஒரு நிமிஷம் வாடா. டேய் நீ எங்கடா போற? அவர் தான் கேட்டுவான்னு சொல்றாரு. ஏய் அவன் ஒரு பைத்தம், நீ அதுக்கு மேலே இருக்கடா. இப்படி வந்து நில்றா சார். ஐயோ, நாங்களாம் எப்படி சார் நெஞ்ச உட்காந்துனா சார் வரோம்? இப்படியா போவாங்க? ஆ நான் சார் இப்படிதான் போவோம். என்ன சார் பேசுறீங்க? ஒரு எப்படி சார் ஒரு 4 பேரை கொலை பண்ணுறதுக்கு 4 போய் சொல்லிட்டு ரிமாண்டெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. இதை அந்த 4 பேருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு? சார் காலையாக இருக்குங்க சார், வெட்ட போகிறாங்க. நான் சார் சார் ரொம்ப பேசுகிறீங்க சார். நான் இந்த இடத்துல எங்கள் ஆளுங்க இருக்காதையா போயிடுவாங்க. இது எங்க இடம், நாங்கள் பேசுவோம். புரியுதா? என்னடா இவனுங்க? அப்படி போய் உட்காருங்க. சரி வா, அங்கே நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களா பார்க்கலாம் வா. நான் தலைவரே வெறுப்பா போகுது. எவனா எவனையுமே இப்படிங்கிறானுங்க. நம்ம ஆள் எங்க பார்க்காத அப்படி. ஏய் அடுத்த ஆள் வராம பாரு. அவன் பேர் அட்ரஸ் வாங்க. இரு யாருப்பா? ஆ நீதான். வேற யாரு சொல்லு. யாரு தேடி வந்தேன். கொஞ்சம் சவுண்டாக பேசுப்பா. ஆளு யாரு காணும்பா? மாலை காணுமா? ஃபஸ்ட்டு உன் பேரை சொல்லு. நீ யாரு? என் பேர் சித்தார்த்து. சித்தார்த்து. உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் பாலாஜி. பாலாஜி. உட்காந்து பேசலாமா? சேர் அப்போ எதுக்கு போட்டுக்கிறாங்க? நீ தான் உட்காரணும். மற்றவங்களாம் உட்காருன்னு சொன்னேன். யார் சொன்னா? கூட்டுன்னு வா. அவங்கள தான் உட்காந்தாங்க. சரி உட்காரு வா. உட்காரு. என்ன ஏன் கேட்குற? ஆ டேய் தலைவர், இவர் பேர் சித்தார்த்தா. அவங்க அப்பா பேர் பாலாஜியா? சித்தார்த் பாலாஜி. சார் இங்கே ஜனனி யாரா தெரியுமா? ஜனனி வந்துட்டாயா? உன் பேஜ் தேனும் நினச்சேன். நீ ஏன் மாட்டிக்கின பத்தியா? ரொம்ப நல்லா யோசிச்சேன். மாப்பிள்ளை பொம்பளை சோக்குடா. ஸோ நினச்சேன். மூஞ்சி பார்த்தாலே அப்படிதான் இங்க இருக்கு. பாரு. சித்தார்த் ஜனனி 3 வருஷம் காதல் அம்போன்னு போனதால இவரும் போயிட்டாரு. டேய் எத்தனை பேர் அந்த மாதிரி மறுபடியும் வருவீங்க? இப்போ ஒருத்தன் விஷம் குடிச்சு செத்துட்டான், இன்னொருத்தன் நீ எப்படி செத்தனே தெரில, ஆனால் உன் ஹிஸ்ட்ரி எப்படிமா போட்டிருக்கு? ஓ அங்கே பாப்பா உட்காருப்பா. பின்னாடி காட்ட மாட்டாங்க. எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். உட்கார் உட்காரு உட்காரு அப்படியே உட்காரு. பாரு கீழே ஜனனி ஜனனி பைத்தியமாக சுற்றிட்டு மேலே வந்து பைத்தியமாக தான் சுற்றின்னு இருக்க. எப்படா அது?
என் ஆளுக்காக என்ன வேணா செய்ய டேய் இவனை இங்க உட்கார வச்சா நான் பைத்தியம் ஆயிடுவேன். அவனை அங்க உட்கார வை போ. உங்களுக்கு ஆளுக்குதா? ஏய் போடா அப்படியா போடா. நாங்கள் எவ்வளோ பரிசுத்தமானவங்க, எங்ககிட்ட வந்து ஆளுன்னு கேட்குற? பொம்பளை சோக்கு சரி, என்ன மாதிரி நல்ல பசங்க யாருமே இல்லை. சரி கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி. சற்று நேரம் கழித்து வந்து சிற்று நேரம். ஓகே. டேய் தம்பிங்களா, இனிமே இங்கே நான் சொல்கிறது தான் சட்டம், புரியுதா? நான் நினச்சா பரலோகத்துக்கு போகிறவன் நரகத்துக்கும் போகலாம், நரகத்துக்கு போகிறவன் பரலோகத்துக்கும் போகலாம், புரியுதா? ஐயா என்னையும் ஆலயம் மட்டும் பரலோகத்துக்கு அமைச்சிருங்க. நீ நரகத்துக்கு தான் கன்ஃபார்ம். ஏய் என்ன சத்தம்? வெளியே போறது உள்ள வரதுமான்னு இருக்க. அவன் ஆளுன்னு கேட்டுக்கிறாயா? ஓ சமே, நான் நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். நான் போன பேர் என்ன பேசியிருப்பேனும் தெரியும், புரியுதா? ஏண்டா ஏங்க 2 நிமிஷங்க, 2 நிமிஷம் இப்படி போயிட்டு வரேன்னா விட்டா ஏசப்பா ரேஞ்சுக்கு பகுதுதான். இல்லை என்னடா பூமியில தான் இப்படி இருக்குதுங்க, பார்த்தா மேலே இருக்க நீயே இப்படி இருக்கடா. சே நான் நிற்கிறேன், நோட்டு கொடு. நான் உட்காருவா? இவெல்லாம் நின்று தானே இருந்தேன், அப்போ தெரில பா புகையா விட்றானுங்க பேர் எங்கேருந்தோ. சரி இதுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன், பார்த்தியா எப்படி யூஸ் ஆகுது? மைக் ஆன்பா. யாருப்பா பேசுப்பா. பகவானே என்னடா அம்பி ஒரே பனிமூட்டமா இருக்கு, என்ன லோகண்டா இது? அம்பி ஏன்டா அம்பி நீ இது என்ன என்ன அம்பியா லோகம்? தனியா உட்காந்துட்டு இருக்கா? பாவம் செஞ்சிட்டியாடா அபிஷ்டு? ஏன்டா பாவம் பண்ணிரேன்? என்னடா அம்பி பேரு அப்பா பேர். இது என்ன லோகம்னு கேட்டிய? இது நீ எங்க போறன்னு முடிவு பண்ற எம்மோ லோகம், புரியுதா? அப்படியாடா அம்பி? அப்படிதாப்பா. சூப்பர் அம்பி. பேர் என்னது? அபி ஐயங்கார். அபி ஐயங்காரு. நீ ஃபாதர் நேம்? தோப்பனார் பேரு ராமலிங்கம். ராமலிங்கம். ஆமாடா அம்பி. ஒரு 5 நிமிஷம் பொறு தலைவரே. என்னடா அம்பிடா ஆத்துல எல்லாம் அபி ஐயங்காரா? ஓகே. அட அபிஷ்டு பாவம் ஃபாதர் நேம் பண்ணிட்டு இருக்கு. ஃபாதர் நேம் என்னது? ராமலிங்கம்டா அம்பி, தோப்பனார் பேரு. ராமலிங்கம்மா. ஓகே. ஏண்டா உனக்கு பெத்தவங்களை வச்சு பார்த்துக்க தெரியாதாடா? அனாதாசிரமத்தில் போய் சேர்த்து வச்சிருக்க. ஏன்டா அம்பி வயசான காலத்துல முதியோர் இல்லத்துல தான் சேர்ப்பாள், ஏண்டா உனக்கு பின்ன பிரைமரி ஸ்கூல்லையா சேர்ப்பாள்? என்னடா அம்பி அபிஷ்டு மாதிரி பேசிட்டு இருக்கே? ஏண்டா உனக்கு வீடு வாசல்லாம் எதுவும் இல்லையா? ஏன்டா அம்பி வீட்டுல வச்சுக்கலாம்டா வயசானவளே. வயசானவோ அங்கங்க வீட்டுல அசிங்கம் பண்ணிடுறாள், குட்டி குழந்தையெல்லாம் இருக்குல்லடா அம்பி. தலைவரே அதனால நல்ல போய் உணவு சேர்த்து சொல்றான் பார்த்துக்கறேன்டா தலைவரே. நீ எனக்கு குட்டி வீடே குழந்தையா இல்ல. இருக்கும்போது உன் அசிங்கத்தை வரனாங்கல்ல. அம்பி மைக் ஆஃப் ஆயிடுச்சு பாரு. நீ இருப்பா. செக். பாத்தியா? மைக்குனா கரெக்டாக தான் பார்ப்பு. உங்க அம்மா அப்பா ஏன் சேர்த்தா நீ அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லடா அம்பி ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்களை அங்க சேர்க்கறதாண்டா அம்பி ஊசிதம். யோசிக்கோமா, பெத்தவங்களை ஒழுங்கா பார்த்துக்க தெரில என்னென்ன பேசுற பாத்தியா நீ? ஏய் அம்பி செத்து 16ஆம் நாள் காரியம் நல்லா பேஷா எல்லா பரிகாரங்களும் செஞ்சேன்டா அம்பி. இதுக்கு மேல என்னடா செய்யணும்? ஏண்டா இருக்கும்போது பார்த்துக்க தெரியாதவன் எதுக்குடா செத்த பேர் பரிகாரம்னா பண்றீங்க? இருக்கும்போது பார்த்துக்கோங்களேன்டா. ஒரு வேளை சோறு போட்டு பார்த்துக்கிறதுல என்னடா ஆக போகுது? போயும் அனாதாசிரமத்தெல்லாம் சேர்த்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லடா அம்பி. என்ன இல்லடா அம்பின்னு இல்லடா அம்பின்னு ஏன்டா? விடு தலைவரே. போடா விடு விடு. அவனை கூட்டின்னு போடா. அப்படி உட்காருங்கோ. அது எந்த ஆத்துடா அம்பி? அது அப்புறமா சொல்றோம், உட்காருங்கோ. நான் தலைவர் அவ்வளோதான் போல இன்னைக்கு. என்ன பண்ணலாம்? சரி 1 அவ்வளோதானா? 2 3 4 எத்தனை பேர்? 6 பேர் தான் இன்னைக்கு. தூதனே, பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் போறவங்களை பிரிச்சிட்டியா? பிரிச்சுட்டேன் இருக்காரு. இவன் யார் மட்டும் பரலோகத்துக்கு போறாங்களோ அவங்க என் கூட வாங்க. ஐயா அவன் மட்டும் பரலோகத்துக்கு போனா அப்ப நாங்களே எங்க போறது? நீ உட்காரு, நான் சொல்றேன். உன்னை யார் கூப்பிட்டா? உட்காரு. அவன் மட்டும் தான். அவன் மட்டும். ஏய் அச்சி தூக்கின்னு போய் கடாயில் போட்டு சுட்டிடுறா இதை. போ எந்திரே போ. ஏய் போடா. என் ஃப்ரெண்டு நரகத்துக்கு போறான். நீ ஒரு கடையில் என் ஃப்ரெண்டு நரகத்துக்கு போறான் சார். மேடம் கேளுங்க மேடம். சார் பா உன்னை பரலோகத்துக்கு ஒரு மேடம். நீ பரலோகத்துக்கு போப்பா. ஆம்பளை வயசு மேடம் கேளுங்க. சரிப்பா நீ போ, நான் அப்புறமா கேட்டு சொல்றேன் உனக்கு.
சரி கேட்டு சொல்லுங்க மேடம், அப்படியே கூட்டு போயிடுவேன் நானு. பா அக்கா நீ நீங்க போக்கா ஃபஸ்ட்டு. ஓ ஜனனியா போடா, பக்கத்து கடையில் ஜனனி இருப்பா, இந்த கடையில் நீ இருப்ப, போ. வருஷம் போ. வருஷம் ஜனனியா போ போ. ஜூடா என்ன பரலோகத்துக்கு போயிட்டியா? சொல்லுங்க சொல்லுங்க. பரலோகத்துக்கு போயிட்டேன்னு சந்தோஷமா இருக்க போல. அப்படிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? என் ஃப்ரெண்டு தான் வரலையே என் கூட. அப்புறம் எப்படி நீ மட்டும் போன? நான் மட்டும் எப்படி போனா? என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கினேன், அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன். இயேசுவை ஏத்துக்கிட்டியா? ஆமாம் ஏற்றுக்கிட்டேன். அவர் மேல நம்பிக்கை விசுவாசமா வச்சிருக்கியா? ஆமாங்க, அப்படிதாங்க பரலோகத்துக்கு வர முடியும். அவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்காரு, நரகத்தில் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. நான் ஏங்க நரகத்துக்கு போனோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு தான் போவேன். அப்ப இதே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஏன் உன் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கல? ஏன் நீ பார்க்குறவங்களுக்கு கொடுக்கல? ஏன் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல? இப்போ நடந்தது வெறும் கற்பனை தான். இந்த கற்பனைக்கு உன்னால பதில் சொல்ல முடியலையே. இது நிஜ வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகை எப்போ? என்ன பதில் சொல்ல போற? ஒரு வாய்ப்பு தரேன். நான் உன் கற்பனை தான். முடிஞ்சா போய் ஆண்டவரை பத்தி சொல்லு. டேய் இவனடா என்ன வர சொல்லிட்டு தூங்குறான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? வந்த நீ பாட்டுக்கு உட்காந்து தூங்குற, எதுக்கு வந்த நீ? மச்சான் ஹேய் இருக்கிறியாடா? டேய் டேய் இவ்வளோ மச்சான், நேரம் இங்கே தான்டா இருந்த. ஐயோ, மச்சான் மச்சான், ஐயோ சந்தோஷமா இருக்குடா இப்போதான் எனக்கு. டேய் மச்சான் நல்லா இருக்கியா? மூஞ்செல்லாம் இருக்கா? ஐயோ மச்சான், என்னடா? உயிரோட தான் இருக்கல்ல? உயிரோட தான் இருக்கல்ல? ஒயின் போட்ட கேட்க நிறைய சாப்பிட்டியா என்ன? போதையில் வளர்ற? மச்சான் இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? ஏன் வீட்டில்? வீட்டில் இருக்கோமா? அவங்க அப்பா அது வந்து கத்துனாரு, அதெல்லாம் என்னடா ஆச்சு? யாரப்பா? மச்சான் அதை சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தியடா என்கிட்ட. அதுவா? ஆமாடா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணா எடுக்கல. 3 வருஷம் லவ் மச்சான், என்ன பண்ண போறேன்னு தெரியல. மச்சான் ஏதோ செத்துட்ட நீ. நான் அவங்க அப்பா வந்தாரு, சண்டே ஆச்சு, பரலோகம். சரி விடு, அதெல்லாம் வேணாம். நான் உனக்கு சொல்கிறேன் கேட்பியா? இத்தனை விஷயம் கூட என்கிட்ட என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிரு. நீ சொல்ல வர விஷயத்தெல்லாம் நான் கேட்காம உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணியிருப்பேன். உன் ஃபீலிங்ஸ்லாம் நான் மதிக்கவே இல்லை. ஆனால் மச்சான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான், உன்னை மாதிரியே ஒரு மனுஷன். ஆனால் உனக்குள்ளே இருக்க கஷ்டத்தெல்லாம் என்னால் பெருசாக சரி பண்ணுற முடியாது மச்சான். என்னால் அதை வாங்கிக்க முடியாது. வீட்டில் யாரா? ஏய் ஒரு நிமிஷம் இருடா. ஏண்டா எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணும்போது தெரியாதாடா? சார் சார் நானே உங்களை பார்த்து பேசணும்னு கை இருந்தேன். கை நீட்டாதப்பா, கை நீட்டாத. பிடிக்காது பிடிக்காது. ஒரு 2 நிமிஷம் சார். நீ யாருப்பா? 2 நிமிஷம் சார், எனக்காக ஒரு 2 நிமிஷம் சார். சொல்லுப்பா. மச்சான் டேய் மச்சான் வேணாடா, நீ மச்சான், கிளம்ப, நான் உன்கிட்ட பார்த்துக்கிறேன். பேசணும்டா, உங்ககிட்ட நான் பேசணும்டா சார். எனக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் பெரியவங்க, நீங்கள் உட்காருங்க. தம்பி என்ன பண்ணுறான் இவன்? சார் சாரி தம்பி சார், ஃப்ரெண்டு சரி மச்சான். டேய் என்னடா வளர்ற, என்னடா ஆச்சு உனக்கு என்னடா திடீர்னு? என்ன ஆச்சுன்னா மச்சான், உனக்காக கஷ்டப்பட யாரும் இல்லைன்னு நினைக்காதடா. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா? கஷ்டமாக இருக்குது, நான் லவ் பண்ணிட்டேன், என்னை விட்டு போயிட்டாங்க, என்னால் இருக்க முடியல, வாழ முடியலன்ற அளவுக்கு யோசிக்கிற பார்த்தியா? ஆனால் உனக்காக உயிரே கொடுத்த ஒருத்தர் இருக்கார்ரா. எந்த மனுஷனும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆனால் ஒருத்தர் செஞ்சார், மனுஷன் மாதிரியே வந்து செஞ்சார். ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? பா நீ தம்பி, ஏதோ பற்றி சொல்கிற, அவரை நான் நம்புறேன்னா என் பிரச்சனைலாம் என்னடா மாறிடும். இவனுங்க? எனக்கு யாரும் இல்லைன்றதெல்லாம் மாறிடுமாடா? மச்சான் கண்டிப்பாக மாறும்டா. அவர் தான்டா இயேசு கிறிஸ்து, உனக்காக அவர் உயிரை கொடுத்தாருடா. சரியா? நீ ஒன்றும் பண்ண வேணாம். என்கிட்ட வந்து புலம்புன பத்தியா? அப்செட் ஆகிற மாதிரி அடிக்கிற, என்னை தட்டுற, தள்ளி விடுற, சீப்படான்ற. பா தம்பி போ. சார் ஒரே ஒரு நிமிஷம் என்ன சார். உட்கார வச்சுட்டு நீ அங்கே எதுவுமே பேசுனீங்க? பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அவர்கிட்ட வந்து உனக்கு எப்படி இருக்கு, உன் மனசுல நீ எப்படி யோசிக்கிறன்ற விஷயத்த மட்டும் ஒரே ஒரு வார்த்தையா சொல்லு. உனக்கு கஷ்டம் எல்லாம் போயிடும் மச்சான். உனக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. நீ சொல்றல உனக்கு என்னப்பா அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டு, ஆனால் உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா ஃபீல் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்க மச்சான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் இதை மட்டும் உனக்கு சொல்லியிருக்கேன், என்கிட்ட தரதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து நான் உனக்கு காட்டுறேன். நீ போயிட்டு அவர்கிட்ட உன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லு, அவர் உனக்கு அன்பு செலுத்துவார், உன்னோட கஷ்டத்தை எல்லாம் அவர் போக்கிடுவார்ரா. என்ன சரியா? யாரா ஏசு? நீ சொல்கிறது புரியல, ஆனால் உனக்காக வரேன். தெரியலையேப்பா. சார் உங்களுக்கும் தான் சார். சார்
இந்த வாழ்கிற வாழ்க்கை என்ன சார், ஒரு 70 வருஷம் வாழ போகிறோமா சார்? அதில் என்ன சார் உங்கள் ஆள் எங்கள் ஆள்னு பிரிச்சுலாம் பேசிக்கிட்டு, எல்லா மனுஷங்களும் ஒன்று தான் சார். நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கோ சார். என் ஃப்ரெண்டு எதுவும் தப்பாக பண்ணிட்டான் தான், அவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சிடுறேன். நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் சார், நான் சொல்கிறது நீங்களும் ஏற்றுக்கோங்க சார். இயேசு கிறிஸ்துவால் உங்களை மாற்ற முடியும் சார். கை பின்னாடி போ. சொல்லு. அதான் சார், இயேசு கிறிஸ்துவால் உங்களை மாற்ற முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கோங்க. இந்த விஷயம்லாம் வேணாம் சார், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் எப்போ சார் யாருப்பா இயேசு? சார், அவர் தான் சார் இந்த உலகத்தில் நமக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒரு ஜீவன் உலகத்துக்கே. ஆமாம் சார். தம்பி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். அவர் வந்து இயேசுன்றவர் யார்? வெளிநாட்டு கடவுள். சரியா? எங்கள் ஆளுங்க, எங்கள் சமூகம் அதை ஏற்றுக்குமா தெரியாது. நாங்களாக தான் இருப்போம். அதனால் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. உன்னை பார்த்தா ஏதோ நல்ல புள்ள மாதிரி இருக்குது. உன் ஃப்ரெண்டுக்கு நீயே முத்திபதி சொல்லு. புரியுதா? பார்த்து இருந்துக்கோங்க. வரேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நல்லவர் சார், ஏற்றுக்கோங்க சார். தம்பி பார்க்கலாம் சார், பார்க்கலாம். அவங்க போட்டோம், உன்னோட கஷ்டம்லாம் போயிடும்டா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து. இப்போ என்னடா பண்ணுறது? அவரும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கு என்ன கஷ்டம் இருக்காது அவர்கிட்ட சொல்லு. அவரோட அன்பை நீ ருசி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். உனக்குள்ளே இருக்க கஷ்டம் எல்லாமே போயிடும் மச்சான். என்னடா அமைதியாக இருக்க? இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ அவர்கிட்ட வாடா, அது போதும்டா. சரி முடி. இயேசுவே எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொல்லு. உன்னோட கஷ்டம் எல்லாமே போயிடும். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு, வரலாம் விட்டுரு. ஆனால் ஒரே ஒரு வாட்டி எனக்காக முயற்சி பண்ணி பாரு மச்சான். சரி, உனக்காக பண்ணுறேன். இது சொல்லும் போது உனக்கு எப்படி இருக்கு? என்னன்னு தெரியலடா, நீ சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவ்வளோதான்டா, கஷ்டம்லாம் மறந்த மாதிரி இருக்குது. அதான்டா, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் மச்சான். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் உனக்கு இருக்காது, நான் நம்புகிறேன். சரியா? நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வெறும் விஷயத்தெல்லாம் வந்து நீ போட்டு மனசை குழப்பிக்காத மச்சான். சரியா? வாடா போகலாம்.